சத்தம் இல்லையே சொல்லுங்கள். தயவு செஞ்சு சகோதரர் கவனிங்க. ஏதோ இங்கே வந்து உக்காஞ்சி நம்ம டைம் பாஸ் பண்ணிட்டு போகிறதுக்காக வரல. நம்ம தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறோம் என்ற அந்த நினைவு உங்களுக்குள்ளே இருக்கட்டும். கடவுளை துதிங்க, மனசார துதிங்க. நீங்கள் இருள் நிறைந்தவர்களாக இருக்கிறீங்க, ஆனால் துதிக்கும் பொழுது அந்த இருள் உங்களை விட்டு விலகி போகும். நான் இத்தனை நாள் இப்படி இருந்தேன், இன்றைக்கி வந்திருக்கிறேன் அப்படின்லாம் யோசிக்காதீங்க. கர்த்தர் அப்படி ஒருபோதும் நம்மளை பார்க்கவே இல்லை. மனுஷன் பார்க்கிற வண்ணமாய் தேவன் என்ன செய்யலை. ஆமாம், கடவுள் கையில் அர்ப்பணிங்க, உங்களை அர்ப்பணிங்க. என்னதான் உனக்கு திறமை இருந்தாலும், பணம் இருந்தாலும், செல்வாக்குகள் இருந்தாலும், இந்த நேரத்தில் நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், அதெல்லாம் ஒரு நாள் நம்மளை விட்டு விலகி போயிடும். கடவுளுடைய கிருபை ஒன்று மாத்திரமே மாறாது. அதனால் தயவு செய்து தேவ பிள்ளைகள் அர்ப்பணிங்க. கர்த்தாவே, நான் உம்மை நோக்கி வந்திருக்கிறேன், என்னோடு நீங்கள் பேசுங்க, என்னை நடத்துங்க, என்னை ஆளுகை செய்யுங்கன்னு நீங்கள் ஒப்பு கொடுங்க. அவர் தான் உங்களை நடத்துவார். அல்லேலூயா. தாவீது ஒரு சிறந்த வீரன். அவனை காட்டிலும் ஒரு வீரமானவர்கள் ஒருத்தரும் இல்லை. சிம்சோனா இருக்கட்டும், சவுலா இருக்கட்டும், கிதியோனா இருக்கட்டும், இவர்களை பார்க்கிலும் இவன் பயங்கரமான ஒரு யுத்த வீரன். அவன் சொல்கிறான் பாருங்க, எந்த நம்பிக்கையை சொல்கிறான், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன். அல்லேலூயா. உம்மாலே, அது என்ன மீனிங் தெரியுமா? ஒரு படை எடுத்து வந்தாலும் நான் அவங்களுக்குள்ளே போய் சண்டை போடுவேன். 100 பேர் இருந்தாலும் 100 பேருக்குள்ளே என்ன செய்வேன்? சேனைக்குள்ளே போவேன். ஏதோ சேனையை பார்த்துட்டு தூரத்தில் இருந்து ஏதோ அடித்து முடிச்சிட்டுலாம் வருவேன், அப்படிலாம் இல்லை. நான் உள்ளே ஹென்றாவேன்றான். அவங்களுக்குள்ளே நான் போய் என்ன செய்வேன்? சண்டை போடுவேன்றான். எவ்வளோ பெரிய வீரனாக இருந்தால் அதை சொல்ல முடியும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். உம்மாலே நான் ஒரு மதில் இந்த செவுத்துலேருந்து அந்த செவுறு வரைக்கும் என்ன செய்வானா? தாண்டுவானா. அப்போ எவ்வளோ பெரிய வீரன். நான் சொல்கிறது புரியுதா பிரதர்? அவ்வளோ பெரிய வீரன் கொண்டாட்டி பிள்ளைங்க வேலைக்காரர்கள் ஆடு மாடுங்களை எல்லாத்தையும் ஓட்டிக்கிட்டு போயிட்டான். எல்லாத்தையும் ஓட்டிகிட்டு போயிட்டு அழுவ திராணி இல்லையாம், அவனுக்கு பலன் இல்லையாம், அழுகிறதுக்கு என்ன இல்லையாம்? பலன் இல்லையாம். அவன் போய் தேவ சமூகத்தில் உக்காஞ்சிக்கிட்டு அவன் போய், கவனிக்கிறீங்களா பிரதர்? நான் உங்களுக்கு தான் சொல்கிறேன் பிரதர், உங்களுக்கு தான் சொல்கிறேன். ஏன்னா இங்கே உக்காஞ்சிட்டு இருக்கிறீங்க, என் திறமை, என் பலன், என் சாமர்த்தியம், எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு அப்படியே உக்காந்துக்கிறீங்க பார். உங்களை பார்த்து தான் சொல்கிறேன். அவன் கடைசியாக தேவ சமூகத்தில் போயிட்டு, ஆண்டவரே அந்த தண்டை நான் பின்தொடருவேனா? யார் கையில் போய் கேட்டான்? ஹலோ, கோலியாத்தை முறியடித்தவன், சிங்கத்தை கிழிச்சவன், கரடியை அடித்தவன், எல்லாம் முடித்தவன் போய் கடைசியில் எங்கே சரண்டராகி கேட்குறான்? ஐயோ, என் பொண்டாட்டி பிள்ளைங்களெல்லாம் இட்டுட்டு போயிட்டாங்களே, நான் இப்போ என்ன பண்ணுவேன்? ஆண்டவரே நான் ஜெயிப்பனா போவனா? அங்கே போகிறான். அவ்வளோ பெரிய பலச அவனே. அப்படின்னா நீயும் நானே ஏமாத்திரோம். 5 காசுக்கு பிரயோஜனம் இல்லை. தேவ சமூகத்தை நோக்கி பாருங்கள், கண்ணீர் விடுங்க, கதறுங்க, தேவனை நோக்கி பார்த்து, ஆண்டவரே என்னை நீங்கள் நடத்துங்கப்பா, நீ வாழ்கிற வாழ்க்கை சரியில்லைப்பா பிரதர், தம்பி, நீ வாழ்கிற வாழ்க்கையே சரியில்லை, என்னவோ உங்களை உணர்த்துறார், உங்களுடைய வாழ்க்கையை மாறணும். தேவ சமூகத்தில் நோக்கி பார்ப்போம். கர்த்தர்